மரியாயே வாழ்க. அன்பான மரியன்னை காணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவானையின் பெயரால் வாழ்த்துக்கள். லூர்தில் மாதா காட்சி கொடுத்த செய்திகளின் தொடரை நாம் இன்று இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த லூர்து காட்சிகள்னா நம்ம மாதா என்ன செஞ்சாங்க, எப்படி இந்த காட்சி நடந்துச்சு அப்படின்லாம் நம்ம இந்த தொடரில் விளக்கலை. ஆனால் மாதா அந்த காட்சிகளில் சில முக்கியமான மறைபொருளாக செய்து விட்டு போன சில நிகழ்ச்சிகள்லாம் இருந்துச்சு. அதை தான் நாம் இப்போ இந்த தொடராக பார்த்துட்டு இருக்கோம். அது இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒன்றாக இருந்தது. லூர்து மாதானாவே ஒரு கெபி இருக்கும், கீழே வர்ணத்தை தின்றவங்க உட்காந்துருப்பாங்க, முழங்கால் போட்டிருப்பாங்க, ஒரு ஓடை போகும், மாதா அப்படி கையை கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அதில் லூர்து அன்னை அப்படின்ற ஒரு பேரில் நாம் இதுவரைக்கும் மாதாவை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க செய்த ஒரு ஒரு செயலும் அங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அர்த்தம் உள்ளதாக இருக்குது. அதில் அதெல்லாம் நிறைய சொல்லப்படாமே இருந்திருக்குது வரைக்கும். அதை வெளிக்கொணர்றது தான் நம்முடைய மரியன்னை காணப்போர் சேனலில் இந்த லூர்து அதிசய செய்திகள்ன்ற இந்த தொடர். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் 6 அந்த மாதிரியான முக்கியமான செய்திகள், யாருக்கும் சொல்லாத தெரியாத செய்திகளை நாம் இந்த தொடரில் நாம் சொல்லிட்டு வரோம். 6 வீடியோக்கள் அந்த மாதிரி போட்டிருக்கோம். எனவே இதை முதல் முறையாக பார்க்குறவங்க, நம்ம இந்த இது பார்க்காதவங்க, செய்தியை தெரியாதவங்க தயவுசெய்து நம்முடைய மரியன்னை காணப்போர் யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் என்ற பகுதிக்குள்ளே போயிட்டு லூர்து அதிசய செய்திகள் அப்படின்ற தலைப்பில் இதுவரைக்கும் வெளியான அந்த 6 வீடியோக்களும் இருக்கும். அதெல்லாம் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா லூர்து மாதா இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியமான செய்திகள்லாம் அதில் இருக்கும். அப்படிதான் இந்த 7வது வீடியோவும். இந்த 7வது வீடியோ எதை பற்றியது என்றால், நீண்ட வெள்ளை ஜெபமாலை வைத்திருந்த மாதா. இந்த தலைப்பு தான். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த வீடியோக்குள் செல்வதற்கு முன்பாக தேவானையை நாம் வாழ்த்துவோம். பிதாவாகிய கடவுள் கபிரியேல் தூதர் மூலம் தேவதாயை வாழ்த்தினார். அதே வாழ்த்துறையை நாமும் சொல்லி மாதாவை மகிமைப்படுத்துவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவதாயை வாழ்த்துங்கள். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நீண்ட வெள்ளை ஜெபமாலை வைத்திருந்த தேவ அன்னை. இப்போ நாம் லூர்து மாதா சுரூபத்திலலாம் நாம் பார்த்துருப்போம். அவங்களுடைய கைகளில் ஜெபமாலை இருக்கும். ஆனால் ஜெபமாலை இருக்குன்றது ஒரு செய்தி, ஒரு ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் சுரூபத்தில். ஆனால் அதற்குள்ள மாதா வைத்திருந்த விஷயம் மிகப்பெரிய விஷயம் வச்சுருந்தாங்க. மாதா கிட்ட ஒரு வெள்ளை நிற ஜெபமாலை இருந்துச்சு. அந்த ஜெபமாலை நீண்டதாக இருந்துச்சு, மிக நீண்டதாக இருந்துச்சு. ஏறக்குறைய அவங்களுடைய முழங்காலுக்கு கீழே வரைக்கும் வர்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஜெபமாலை. அந்த ஜெபமாலை தங்க நிற சிலுவையால் செய்யப்பட்டது. அந்த ஜெபமாலை மணிகளை இணைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்க சங்கிலியாக இருந்துச்சு, அதில் வெள்ளை மணிகள் இருந்துச்சு. இதுதான் இந்த ஜெபமாலையுடைய அமைப்பு. இதை தான் மாதா கையில் வச்சுருந்தாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா மாதாவுடைய கைகளில் தான் ஜெபமாலை இருந்துச்சு ஒழிய, சில சுரூபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்புலலாம் தொங்குற மாதிரி இருக்கும். அந்த ப்ளூ கலர் நீல நிற கச்சியில் ஒரு கருப்பு ஜெபமாலை தொங்குற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது, அவங்க கைகளில் தான் வச்சுருந்தாங்க. அதுவும் தன்னுடைய வலது கையில் வச்சுருந்தாங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பெண்ணால் இருக்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்டு படத்தில் மாதா வெள்ளை நிற ஜெபமாலையை எடுத்து அந்த சிலுவையை பிடித்து முதல்ல அவங்க நெத்தியில சிலுவை அடையாளம் வரைஞ்சி பிதாசுதன் போட்டுட்டு அப்புறமா ஜெபமாலை ஜெபிக்கிறது ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்த உடனே காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்த பெர்னதத் ஜெபமாலையை ஜெபிச்சாங்க. இதுதான் நடந்தது. இந்த நீண்ட வெள்ளை ஜெபமாலை அப்படின்றது மிக முக்கியமா ஒரு பெரிய விஷயமா இருக்கு. மாதாவுக்கு மிக பிடித்தது ஜெபமாலை தான். வேற எதையுமே அவங்க எல்லா காட்சியிலும் சொல்லவே கிடையாது. அவங்க மாதா வருகின்ற எல்லா காட்சிகளிலும் ஒரே ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்றாங்க. முக்கியமானது என்னன்னா, ஜெபமாலை ஜெபிங்க அப்படின்ட்டு தான். இந்த ஜெபமாலை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஜெபமாலைன்றாங்க மாதா. உலக சமாதானம், பாவத்திலிருந்து விடுபடுறது, நோய்களிலிருந்து விடுபடுறது, இன்னும் நமக்கு இருக்கின்ற பெரிய பெரிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது, எல்லாத்துக்குமே ஜெபமாலை தான் தீர்வுன்றாங்க மாதா. அதற்காக தான் மாதா லூர்துல ஜெபமாலையை தானே எடுத்துட்டு அவங்களே ஜெபமாலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், ஜெபமாலை எப்படி ஜெபிச்சாங்க அப்படின்றது. மாதா
முதல் பாதியே சொல்லியிருக்காங்க ஜெபமாலையில். இப்போ ஜெபமாலையில் முதல் பாதி பரலோகத்து மந்திரத்தில் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அதை மாதா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பாதி எங்கள் அனுதின உணவை அது பெர்னதத் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அருளறிந்த மரியாவும் அதே மாதிரி தான். இப்படி மாதா ஜெபமாலையை ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை ஜெபிக்க தொடர்ந்து இருக்குது. அப்ப ஜெபமாலை எப்படின்றத மாதா எவ்வளவு வலியுறுத்தி சொல்றாங்க பாருங்க. அவங்க வாயை திறந்து ஜெபிக்கல ஜெபமாலை, ஆனால் அவங்களுடைய விரல்களுக்கிடையே அந்த மணிகள் நகர்ந்துகிட்டே இருந்திருக்குது ஜெபமாலையை. அப்ப மாதா ஜெபமாலையை கொடுத்ததே மாதா தான். புனித சாமிநாதர்கிட்ட 1204 வருடமே ஜெபமாலை பக்தியை மாதா கொடுத்துட்டாங்க செயின்ட் டோமினிக் கிட்ட. அப்படி மாதா ஜெபமாலையை கொடுத்து அவங்களே ஜெபமாலையை எடுத்து ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்காங்க லூர்துல. 1204க்கு அப்புறம் அத்தனை வருடமும் ஜெபமாலை பக்தி இருக்குது. மாதா வந்தது 1858 லூர்துல. அத்தனை 100 ஆண்டுகளும் ஜெபமாலை தேவைப்படுகிறது இந்த உலகத்துக்கு. இனிமேலும் தேவைப்படும் ஜெபமாலை. அதை வலியுறுத்தி சொல்றதுக்கு தான் ஜெபமாலை அவங்களே எடுத்துட்டு வந்துட்டாங்க, அவங்களே துவங்கியிருக்காங்க. ஆக இந்த ஜெபமாலை என்பது மாதாவிற்கு மிக பிடித்த காரியம், மிக பிடித்த காணிக்கை. மாதாவை மகிழ்ச்சி செய்யணும், மகிழ்ச்சி அடைய வைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது போய் வேளாங்கண்ணிலையோ பூண்டிலையோ போய் மொட்டை அடிக்கிறதெல்லாம் கிடையாது, அங்கே போய் காது குத்துறதெல்லாம் கிடையாது, போய் கட்டுக்கட்டா மெழுகுத்தி வாங்கி வைக்கிறது, மாலைகளை போடுறதெல்லாம் கிடையவே கிடையாது. மாதா அதெல்லாம் கேட்கவே இல்லை எங்கேயுமே. அதெல்லாம் நம்மளா செய்யறது, அது வேற. நம்ம மாதாவை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நம்ம அதெல்லாம் நம்மளா செய்கிறோம் அதை. ஆனால் மாதாவிற்கு பிடிச்சது எதுன்னா ஜெபமாலை ஜெபிக்கிறது தான். ஆக இந்த ஜெபமாலை பக்தியை வலியுறுத்துறதுக்கு தான் மாதா அந்த நீண்ட வெள்ளை நிற ஜெபமாலையை கொண்டு தானே ஜெபிச்சிருக்காங்க. இந்த மிக முக்கியமான செய்தி மாதா கொடுத்தது லூர்தில் நகரில். அங்கே வெள்ளை நிறத்துக்கு முக்கியத்துவம் தராங்க, அதே மாதிரி ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் தராங்க. இந்த வெள்ளை நிறத்தை பற்றி அடுத்து வர வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அடுத்த 8வது வீடியோவில் நீங்கள் இந்த வெள்ளை உடையை பற்றியும் பார்க்கலாம். நீங்கள் அன்பானவர்களே, இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவின் தூதராக இருந்து இந்த ஜெபமாலை பக்தியை பரப்புவதற்கு இந்த முக்கியமான லூர்து காட்சியை பற்றிய இந்த செய்தியை தயவுசெய்து எல்லாருக்கும் பரப்புங்கள். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவ அன்னை என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.